பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிம்படும்படி இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானுடைய திருநாமம் மகிம்படும்படியாக அலங்கார வாசல் தேவாலயத்தில் இந்த 1ஆம் தேதி 2ஆம் மாதம் கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான சமாதானத்தையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து இந்த மாதம் சாட்சியின் மேல சாட்சிகளை சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த செய்தியை கேட்கிறவர்களும் இந்த செய்தியை பார்க்கிறவர்களும் பாக்கியவான்களா பாக்கியவதிகளாக கர்த்தர் தாமே எடுத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவ சமூகத்துல இந்த மாதத்துல கர்த்தர் விசுவாசிகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் எழுதின நிருபம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். தேவ சமூகத்துல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமா வாசிக்கலாம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அலங்கார வாசல் தேவாலயத்திலே அவர் கொடுக்கிற இந்த நாள் வாக்குத்தத்த வார்த்தை. அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலயத்திலே ஒரு முடவன் அமர்ந்து கிடக்கிறான். வாழ்க்கையில அவன் நடப்பேன் என்று நினைத்ததில்லை, அவன் குதிப்பான் என்று அவன் நினைத்ததில்லை, அவன் நடப்பான் என்று அவன் நினைத்ததில்லை. ஆனால் ஒரு மனிதன் நினைக்காதத, மறந்து போனத, யோசிக்காததை செய்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, அந்த மனிதன் எப்போதும் உட்கார்ந்துதான் இருந்தான். கடவுளுடைய கிருபையினால எல்லாருடைய முகத்தையும் உட்கார்ந்துதான் பார்த்தானா தவிர நின்னு பார்த்தது. அவன் குதித்து மக்கள் துதித்து ஆராதனை செய்யற போது அந்த மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. அது போலவே இந்த நாட்களில அநேக ஆசீர்வாதங்களை கடவுளுடைய கிருபையினால விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை வைத்து சுகபோகமா வாழ்கிற மக்களை கண்டு உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோமே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோமே, என் தேவனே எப்பொழுது நாங்களும் உன் சமூகத்துல அநேக காரியங்களை மறந்து குதித்து துதித்து உன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் நீ நினைத்ததையும் நான் நினைத்ததையும் கர்த்தர் கைகூடி வர செய்து குதித்தெழுந்து நடந்து துதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் இந்த நாளிலே தேவன் நமக்கு செய்வாராக. உள்ளில இதோ கேட்டோம் போனோம் இன்னும் இல்லாம இத ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல விசுவாசிக்கணும். தேவனே பாருங்க, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து. ஒருவேளை நடக்க முடியாத உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு சில வேலையில. ஏன்டா உள்ளம் சோர்வு, வேதனை, உள்ளம் பாரமா இருக்கும், ஏதோ காரணத்தினால பாரமா இருக்கும், நடக்க முடியாது. ஆனா அது போல சூழ்நிலை இருக்கிற உனக்கும் கூட இந்த மாதம் உன் பாரத்தை கர்த்தர் லகுவாக்கி உன் இருதயத்தை பார்க்கிற தேவன் உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் கர்த்தரை மாற்றுவாராக. உன் கடனையும் கண்ணீரையும் கஷ்டங்களையும் வேதனையும் சோதனையும் கர்த்தரை மாற்றி குதித்தெழுந்து நடந்து தேவனை துதிக்கும்படி அற்புதம் அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரா. பிள்ளைகளை, குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். அல்லேலூயா. பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, வெளியே இருந்த மனிதன் முதலா உள்ள வரான். கர்த்தருடைய கிருபையில எப்படி வரான்? அவன் நவுந்து கொண்டிருந்தவன்
நடந்து வரான். கரங்களை தட்டி நம்ப முடியாத காரியங்களை, நம்ப முடியாத காரியங்களை, இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதம் நீ நம்ப முடியாத அதிசயங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். நீ நம்பவே முடியாதபடி, நீ எண்ண முடியாதபடி, நீ யோசிக்க கூடாதபடி அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலே தேவன் நமக்கு செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அந்த மனிதனுக்கு நடத்தின தேவன் உனக்கும் நடத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். ஓ தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் குதித்தெழுந்து நடக்கும்படியா தேவன் இந்த மாதம் உனக்கு எனக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்ம எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க எல்லாரும் தேவ சமூகத்துல அந்த வேதத்தின் மேல கைகளை வைத்து, ஆவியானவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், நானும் கூட குதிக்க முடியாத மனவாழி வழியில் இருக்கிறப்பா, நானும் கூட தேவனே சந்தோஷத்துடன் நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற ஐயா, என் தேவனே, நான் நினைத்து பார்க்கிற முடியாத அளவுக்கு கர்த்தாவே நீ பெரியவர் ஆண்டவர், நீ பெரிய தெய்வம் ஆண்டவர். இந்த வாக்குத்தத்தம் எனக்கே சுதந்திரமாக, இந்த வாக்குத்தத்தம் எனக்கே உரியதாக, இந்த வாக்குத்தத்தம் எனக்கே ஆசீர்வதிக்கப்பட்டதாக யாரெல்லாம் தேவனை நினைக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும்படி, அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய முடியும். காரியம் கைகூடாது என்று நினைக்கிற அநேகருக்கு தேவன் ஆவியானவரே அப்போஸ்தலர் 3:8 தேவன் ஆசீர்வதிக்கும்படியா உன் பாதபடியில எம்மேல உள்ள அபிஷேகத்தின் தேவன் கைகூடி அநேக சாட்சிகளை அடியேன் கூட சொல்ல வர கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, அந்த ஒவ்வொருவரையும் நினைவு துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் மத்தியில் ஆசீர்வாடி நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான கிருபைகளினால் அவர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக நம்ம எல்லா கலதுகத்தனா செலுத்துவோமா? சோதரமையா, சோதரமையா, சோதரம், சோதரம், சோதரம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நிலைக்கின்ற என்றும் சதா காலங்களில் அடியோடு சகல பரிசுத்தவான் கர்த்தர் விளையாடும் கர்த்தருக்கு சித்தமானார் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஒரு வாட். ஆமென்.